உங்கள் மனைவி பேர்? மனைவி காலமாயிட்டாங்க. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? ஒரே பொண்ணு தான், வேற யாரும் இல்லை. நாமணி? என் பொண்ணு தான். சரி, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தாங்க தம்பி. சரிங்க அண்ணாச்சி, நான் கிளம்புறேன். நான் இதே மாதிரி மாதம் மாதம் கரெக்டாக 500 ரூபா கட்டிடுங்க. கட்டிடுறேன் தம்பி. எதுக்குப்பா இதெல்லாம்? இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன். நான் போயிட்டேன்னா அப்புறம் உனக்கு இதுதான்மா உதவி பண்ணோம். அட போப்பா, நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. எனக்கு டைம் ஆச்சு, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். சரிம்மா. புரியாத வயசு. லண்டன் மிஸ்ஸி கொல்லார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலா, சின்ன பையன் பெஜாராயி கவுந்தடிச்சு நின்னாலா. லண்டன் மிஸ்ஸி கொல்லார் பூட்டி கண்ணடிச்சு வந்தாலா, சின்ன பையன் பெஜாராயி கவுந்தடிச்சு நின்னானா. பொண்ணு லுக்கு பார்த்தாலே கிக்குடா, பையன் ரேஞ்சு மம்மே இப்ப அட்டுக்கல்ல பிசுறு வந்து வேந்துச்சுடா. ஏய் சீக்கிரம் கல்ல வீச்சவன ஊதுங்கடா. வா, எவ்வளவு அடுப்பு கறிக்குது. அதிலே பல்ல வள கண்டி தானே போதார் பேய். ஆமா மச்சான், அந்த பக்கம் இருக்கிற கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு இது ஏன் இந்த பக்கமா சுத்தின்னு போகுது? இந்த ஏரியால தான் திருவள்ளூர் குத்தனங்கறாரு. அவர்கிட்ட நோட்ஸ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். தெரியாது அவனுக்கு தெரியாது. நான் அக்கா எத்தனை வருஷம் தான் ரெண்டு பேரும் பாத்தீங்க இருப்பீங்க. ஒன்னா நீயா லவ் சொல்ல, இல்லன்னா என்னையா லவ் பண்ண சொல்றா? வைத்தறிச்சல வாடா என் செல்லங்களா, நான் லேட்டா வரீங்க தொழிலுக்கு. ஏய் திட்டு மூஞ்சி, அங்க ஒன்னு ஆளே காண. ஸ்கூல் போயிட்டேன். ஏய் நீ பாரிஸ் போ, நீ சென்ட்ரல் போ, நீ எக்மூர் போ, பார்க்கு போ. ஏய் குத்த சருக்கு கரெக்டா காசு வரணும், புரியுதா? இல்லைன்னா காயில அவனுமே கக்கூஸ் போக மாட்டீங்க. கிளம்புங்கடா. என்னடா ஓல பென்ஸ் வந்துக்குது. போட வரேன். சரிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. சரக்கு வந்துக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? பன்னி பீய போட்டு மூடி வை போ. எதுக்குண்ணா அது? டேய் வாசனை வராம இருக்கும். சரிண்ணா சரி. நான் புது பசங்க கோயில்ல இருக்கக்கூடாது. பணம் செட்டு நான் இந்த பக்கம் எதனா மேட்ரா? மேட்ரு இருந்தால் தான் வரணுமா? அதுக்கு இல்லை, விஷயம் இல்லாமல் வரமாட்டிய. எல்லாம் வியாபாரமாக தான். என்கிட்ட என்ன வியாபாரம் பேச போற? எத்தனை நாளைக்கு தான் சின்ன சின்னதாக பொட்டலை விற்றுக்கிட்டு போலீஸுக்கு மாமூல் கட்டிக்கிட்டு பசங்களை வச்சு கஷ்டப்படப்போம்? என்ன செட்டு திடீர்னு என் மேலே இவ்வளோ அக்கறை? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஓ சரக்கு 1 கோடி ரூபா லாபம் பார்க்கறது கஷ்டம். ஆனால் ஒரே நாளில் 3 கோடி ரூபா சரக்கு தரேன். ஆனால் 30 நாளில் எத்தனை கோடி லாபம் வருதுன்னு பார். என்கிட்ட பிஸ்னஸ் இருக்கு, ஆனால் ஆள் இல்லை. உங்ககிட்ட ஆள் இருக்கு, ஆனால் முதல் இல்லை. அதுக்கே தொழிலை மாற்ற சொல்றியா? இல்லை, ரூட்டை மாற்ற சொல்கிறேன். பவுடர் தரேன், பெருசாக பிஸ்னஸ் பண்ணு. யோசிக்காத ஜெயா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சொல்லிட்டல, தொழிலை பெருசா பண்ணிடலாம். கிளம்பு. அவங்க விடாதீங்கடா.
காத்தாடியா கூடு. ஐயா தோபாரா வந்துட்டாட் பாரு கிளம்பே. ஏய் எவ்வளோ தூரத்துல இருந்து ஓடி வந்துக்கிறேன், நின்ன இடத்துல காத்தாடியா புடிச்சிட்டு கதையா சொல்ற குற. எவ்வளோ தள்ளு ஓடி வந்ததா கதை இல்ல, யார் முதல்ல பிச்சாலா அதான் கதை. கிளம்பே. ஏய் சி காத்தாடியா கூடு, ஓவரா பேசிக்கிட்டு குற. ஐயாகறான் பாரு இல்ல சூஸ்திரம் சைஸ் கூட இல்ல, நான் பேச்சு பட. ஏரியால மாட்டாதியா போயிடு மாட்டுவேன். தள்ளுப்பா. கண்டுக்காம போறாரு. என்ன மச்சான், எதனா பிரச்சனையா? காத்தாடிகள் அவ்வளவுதான் ஓடியாந்தா. என்னடா மேட்ரு மொக்கையாயிடுச்சு. ஏய் என்னடா பழைய சொல்லுங்க. ஏய் இவனா இதான் ஏரியால பூண்டாங்க. நம்ம தாண்டா அவன் ஏரியால பூந்துக்கிறோம். என்ன முடிச்சிட்டியா? முடிச்சிருவானுங்க போல தெரியுது மச்சான். மச்சான் பழைய முக்க அழுகு சோப்பு போட்ட பண்ணி சொல்லியும் கேட்க. ஏய் அட்டெட்டு ட்ரிபிள் எட்டு எங்க ஏரியால மாட்டினா மொக்கட்டு எங்க முனிமாக்கா பகுல் அடிக்கின்னு போச்சான் பழைய பட்டு. ஐயே மூஞ்சிங்கள பத்தியா இதுங்களுக்கு நேடா அடுக்கு மொழியில பேசலாம். இதுங்களை அடிக்க பொருள் எடுத்துன்னு வந்துக்கிறேன் பட. ஜெயா ரவுடி நீங்க கமரை கட்டு கரண்ட் பில்லு கட்டு பாக்கெட்ல தூக்கிட்டு போறான். முடி வளர்த்தவனை கூட வச்சிருந்தா மூளை இருக்காதுன்னு சொன்னது உண்மைதான்டா. போடா தொழிலாவது பார்த்துருப்பேன். ஓ இடுப்பு கல்யாண சத்திரம் அடுப்பு மாதிரியே இருக்குது பாரு. ஆட்டி வேற காட்டுது கடல் பண்ணி. போடா முன்னழகே பார்க்க முடியல, இதுல வேற பேக் வேற வைப்ரேஷன்ல காட்டுறான். நாதார் நாய். ஏய் சப்ப, என்ன மச்சான் உன் பேருக்கு ஏத்த மாதிரி சப்ப தட்டியடா. ஏய் போர்டுக்குள்ள கைய வச்சுனுங்கிற கையடு. என்ன பண்ணாங்க இப்ப? ஆடு எதையுமே ஆடாத ஒழுங்கா. ஆமா நீங்க ஆடிட்டாலும் ஆடு மூடிக்கின்னு. போறா. பாஸ் ஏய் பாஸ் பாசா, உன்னதாண்டா பாஸ்ன்னு கூப்பிடுறான். நானா பாஸ்? இங்க அட்டுங்கிறது யாரு பாஸ்? ஏன் அவன் பேருக்கு காது குத்தி கடா வெட்ட போறியா? அது இல்ல பாஸ், ஆ. ஒரு சின்ன மேட்ரு. நாட்டுனா சாதாக்கா கிட்ட போடா, எங்க உயிரை ஏன்டா வாங்கிட்டு போடா. ரொம்ப நாளா என் முறை பண்ண சேஸ் பண்ணி லவ் பண்ணேன் பாஸ். சேஸ் பண்ணியா? யாரா ஃபைட் மாஸ்டர்? பாண்டி மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர் அவரு. அடி இருங்க பாஸ், அத கிராஸ் பண்ணி ஒரே டிஸ்டர்ப் பண்றான் பாஸ். ஏய் அதெல்லாம் நிறைய செலவாகும்டா. செலவு பத்தி பிரச்சனை இல்ல பாஸ். அப்புறம் என்ன ரெண்டு தட்டில. டேய் என்னடா கதவு தட்டுற மாதிரி சொல்லுங்கற? டேய் அதெல்லாம் பண்ண முடியாது போடா. தட்டினாலாம் போறாது பாஸ், லேசா ரத்தம் வர மாதிரி குத்தணும். அவனெல்லாம் குத்திட்டு நாங்க போய் உள்ள உட்காரணுமா? பட. பின்னால குத்தினானா கேஸ் கிடையாது, நீங்களும் சேஃப் நானும் சேஃப். மச்சான் ஏரியால பசங்க கிட்ட விசாரிச்சேன், பின்னாடி குத்தனா கேஸ் கிடையாதுன்னு பசங்க சொன்னானுங்க. இவனை பார்த்தா கொடை மிளகா வேங்கன மாதிரிக்கிறான். என்ன இவனை வச்சு நம்ம சேஃப் ஆயிடும். அவனும் சேஃப் நம்மளும் சேஃப். என்ன சொல்றேன்? எதுவும் அட்டிக்கிட்ட ஒரு அட்டுக்கிட்ட எதுக்கு போன இந்த ரிப்போர்ட் விடுறா. என்னடா சொல்றீங்க? அப்படியே கேரளா மம்முட்டி பீடி இல்லாம இருக்கவே மாட்டார். டேய் இப்போ எங்கடா இருப்பான் அவன்? சூப்பர் மார்க்கெட்ல. அவன் என்ன பண்றான் சூப்பர் மார்க்கெட்ல? எல்லாரும் வாங்க ஏந்து போலாம். வா கிளம்பு. டேய் யோசிக்காத வாடா. போ போ. டேய் போடா. அப்ப முடி வந்தா முன்னாடி போயினே வாங்க இருக்கணும். பாஸ், சீக்கிரம் வாங்க பாஸ். வா போடா. ஏய் என்னடா ஏன்பா எப்பவுமே உன் தலைமையில தான் மேட்ரா, என் தலைமையில நடக்கூடாதா? இந்த சப்பு தலைமையில சார்பா முடிச்சுட்டு வரேன். நீ கம்முனு போடு. ஐ வில் மீட். பனேதான். ஐயோ நல்லா பாத்து சொல்டா. அவன் தானே அட்டாக் பாஸ். அப்படியே போ. அப்படியே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்ல அதான்டா பண்றீங்க. அத பிடிச்சு கேஸ் குத்ரா. டேய் நீ மூடு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன். அப்படிங்கடா. வலிக்குதுடா. பொருளூட் வந்துட்ட மாமா. என்ன பண்றீங்க? பொருளூட் வந்துட்டியா? இந்தடா சப்ப. வலிக்குதுடா. டேய் வலிக்குதுடா. கையில அடிக்காதடா. டேய் என்ன பண்றீங்க? குத்ரா. இருடா. டேய் எல்லாம் பாத்து குத்ரா. டேய் வலிக்குதுடா. என்ன பண்றீங்க? டேய் பிடிங்கடா என்ன. டேய் டேய் கலவடா. போலண்டா.
சூப்பர் பாஸ் நீங்களும் சேஃப் நானும் சேஃப் ஓகே ஓகே பூல் ஓகே ஐயோ சார் 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 அடிக்காதீங்க சார் 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 அடிக்காதீங்க சார் 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 ஐயோ சார் வலிங்க சார் 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 நாலு பேர் சார் 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 அவனுக்கு அடிங்க சார் என்ன பண்ணியா சார் அடிங்க பின்னாடி குத்துன கேஸ் இல்லைன்னு எவன்டா சொன்னவ இவன் தான் சார் சொன்னான். ஏய் ஏந்தர்றா அப்புறம் என்ன சார் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏந்தர்றா மேல நிக்க வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இல்லையா இத பின்னாடி குத்துனா வலிக்காதா? பின்னால குத்தினா கேஸ் கிடையாது நீங்களும் சேஃப் நானும் சேஃப் வெள்ளவாணி சொல்றேன். அங்க என்னடா சத்தா வணக்கம் சார். கரெக்டா வந்துருவீங்களா? என்ன சார் பண்றது, ஏரியா பசங்க வந்து தானே ஆகணும். அவனுக்கு என்ன பண்ணானு தெரியுமா? குஸ்தி ஏதாவது விளையாட்டா பண்ணிருப்பாங்க சார். விளையாட்டா குத்துற இடமா இது? என்ன பிரிச்சிட்டான், சாப்பாடு கூட போட மாட்டான், கும்மரிங்கனே இருக்கிறான். முதல்ல வலிக்குது சொல்லி காலில் விழுந்து அதை காப்பாத்து. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். கேஸ் வேணா மாற்றி எழுதுறேன், கோர்ட்டில் ஃபைனை கட்டுங்க. நீங்கள் வந்தீங்கன்றதால கேஸை மாற்றி எழுதுறேன். யோ ஏடு, அது 3 பேருக்கு ட்ரெஸ்ஸை குடியா. நம்ம ட்ரெஸ் சார் சார் ப்ளீஸ் சார் கொடுங்க சார். அவனும் நம்ம பையன் தான் சார். எருமை மாதிரி இருந்துக்கிட்டு கேஸில் நார வச்சுட்டான். சே, நீ அடிச்சதுனால தானே நான் யூரின் அடிச்சேன். அந்த எருமையை வெளியே அனுப்பியா.